வாலே டைரக்டர் மாரி செல்வராஜ் லைஃப்ல நடந்த ஒரு முக்கியமான இன்சிடென்ட்டை ஒரு ஃபிக்ஷனல் கடந்த ஸ்டோரியா இந்த படத்துல கொடுத்திருக்காரு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஸ்கூல் படிக்கிற சின்ன பையன். அவன் வீக் எண்டில் அவங்க அம்மா கூட சேர்ந்து வாழைத்தார் லோடெலாம் இறக்கி அது மூலயமா கொஞ்சம் காசு சம்பாரிச்சு அவங்க குடும்பம் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த பையனுக்கு ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நல்ல ஜாலியா ரஜினி கமல் ஃபைட்டு, ஸ்கூல் டீச்சர்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் 90ஸ்ல இருக்கிற ஒரு சின்ன பசங்களோட வாழ்க்கையை அவ்வளோ அழகா வந்து மாரி செல்வராஜ் காட்டியிருக்காரு. ஆனா செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் மொத்தமா அந்த கதை வந்து மாறுது. முழுக்க முழுக்க நம்மளுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி ஒரு படத்தை வந்து கொடுத்திருக்காரு. முக்கியமா கடைசி 20ல இருந்து 25 நிமிஷம்லாம் வந்துட்டு ஒரு பயங்கரமான தாக்கத்தை வந்து நம்மளுக்குள்ள உண்டாக்கும். ஆக்டிங் வைஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நேச்சுரலா அழகா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. முக்கியமா அந்த பையன் வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பான். சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் எல்லாமே இந்த படம் நம்மளுக்கு என்ன எமோஷன் சொல்ல வருதோ அது அழகா நம்மளுக்கு கொடுக்குது. பரியேறும் பெருமாள் படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா வாழையும் வந்து உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. முக்கியமான விஷயத்தை ரொம்ப யதார்த்தமா இவர் வந்து கொடுத்திருக்காரு.